என்னக்கா செய்யணும்? என்ன செய்யணும்? யாரு போராடி ஜெயிச்சாளா? கண்ண முடிக்கும். ஐயா, இது என்ன ரகசியம்? அவள் யுத்தத்துக்கு கட்டுப்பட வச்சு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தரேன். இந்தா ஜெயிச்சுக்கோ, நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு திருநெல்வேலி எல்லை. திருநெல்வேலி ஏற்றுக்கலாம், அவ்வளோதான். அன்னைக்கு உத்தரவாடு. திருநெல்வேலி மெல்ல ஏக்கா, மெல்ல இருந்தீங்க. பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாரு? பொதுவாக கேட்டால் தெரிஞ்சுட்டு போவோம். என்ன அப்படியா? காட்டு. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது. வாப்பா, இதெல்லாம் என்னதுயா? கால் வந்துட்டு வா. புத்தக கடை வச்சுருக்காரா சியாமலா தேவி ஓனரு? அதான் புத்தகமாக திருப்பி பார்த்தேன். கால் வந்துட்டு வா. அவர் இருக்காரா இதுக்கேப்பில்? ரெண்டு கனியை என் கையில் கொடுத்துருக்க. ரெண்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உன் மனத்துக்குள்ளே கவலை இருக்குது. ஒரு பையன் உருப்படாத வாழ்க்கையை தொடங்கி அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் ஒருத்தையை கொக்கி போட்டு வச்சுருக்கான், உன்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கான். அவளை இழுத்துட்டு வந்துடுவானா இல்லை நம்ம இஷ்டப்படி நடக்குமான்னு ஒரு குழப்பம் இருக்குது. கால் வந்துட்டு வா. காயா பழமா? இது காயா பழமா? உன் விஷயமும் காய் தான்டா, நீ தானே சொல்லுத. இது காயா பழம். என்னை யாரும் வாங்கி திறக்க மாட்டாங்க இதுக்கிட்டு. சரி, நம்ம சொல்லக்கூடாது. உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை திருத்தி குடும்ப மரியாதை கெட்டு போகாத அளவுக்கு வாழ வச்சுட்டு தான் போதுமாடா. ஓகே, வேறு என்ன வேணும்? அவன் முடிச்சுட்டு வந்துட்டான்னா நீ ஏற்றுக்கிடுவியா? அப்போ ஏற்றுக்கிடுவேன். கெட்டிக்கார தாப்பண்டா. உங்கள் அப்பா அப்படியால கிடையாது. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு திருச்செந்தூர் முருகன் முன்னால் தான் கல்யாணம் முடிப்பான். ஓகே, முடிட்டு போ. எப்படியும் நடந்தால் போதும். என்னடா இந்தாப்பா நடத்தி தரேன், வெற்றி உண்டு, நல்லா இருக்கு. அதே நெல்லை எல்லை வழக்கு சம்பந்தமாக கேள்வி. வழக்கு இருக்காக்கா? வா. என்ன வழக்கு? ஆனந்தம் விளையாடும் வீடு. அப்படியா? கேட்டு பாப்பான். என்னடா ஒடுவில்லையா? உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். என் தங்கை காளி உங்கள் பின்னால் வந்து நிற்கா, காளியம்மன். அதே மாதிரி சொல்லமாட சாமி அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். 3 ஆண்டு காலங்களாக உறவினர்களாலும் உற்ற நட்புகளாலும் மனவேதனையும் குழப்பமும் நடக்கு. இதனால் நிறைய பணங்கள், மரியாதை சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் குழப்பமும் நஷ்டமும் நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை நம்ம பக்கத்தில் நீதியாக நடக்குமான்னு கேட்டேன். ஹைகோர்ட் மகாராஜாவை இடையில பார்த்தீங்களா? ஆனால் வந்து நிற்கார. கால் வந்துட்டு வாங்க. நீ யாரை பார்த்தியோ உனக்கு சம்பந்தமானவர்களும் அவரை பார்த்துட்டாங்க. புரியுதா?
அதெல்லாம் ஒரு பக்கம். இந்த நீதிமன்றத்தில் உங்கள் பக்கம் நீதியை வர வச்சு தீர்ப்பு கொடுத்தா போதும்லாம். உண்மையிலேயே உங்கள் பக்கத்தில் தான் நீதி இருக்குது. அதனால் அந்த நீதியை விளங்க வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? அவங்க உண்மையிலே ஏமாத்துறாங்களே தவிர அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்குது. எனக்கு தெரியுதுல்ல. அதில் பாதி அமௌண்ட் வைகாசி மாதத்துக்குள்ளே வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்தாப்பா, நல்லா இருக்கலாம். இந்தா மகளே, சந்தோஷமாக இருக்கு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு. அப்படியா? யாருக்கு? அது கேட்டு பார்க்குறேன். யாருன்னு கேட்போம். பிள்ளையின் திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யார்? அக்காவா? நல்லா இருக்கியா? சும்மா இருக்கலாம். எந்த பிள்ளை? நோனுக்கா, என்னென்ன படிக்க நீ? தங்கமான பேலாக இருக்கியா? உனக்கு யாரடா பெண்ணு தர மாட்டோம்னு சொன்னா கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம். வரலாம். வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை. கடந்த காலத்தில் மனதில் ஒரு அலை தோன்றி மறைந்து விட்டது. அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே இளைஞரும் தோன்றிடுது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ கல்யாண சம்பந்தமான முயற்சி எடுத்து யார் வரா? உங்கள் ஊர் இல்லை சிவன் கோயில் இருக்கோ? சிவபெருமான் வந்து நிற்காரு. கண்ணமுடு கேட்கட்டும். கால் வந்துட்டு வரலாம். நீ உட்காருக்கா, வா. சிவபெருமான்கிட்ட கேட்டேன், மகனுடைய விதி எப்படி இருக்கு? சித்திரபுத்திர நாயனார் ஒருத்தர் வந்தார். தீர்க்க ஆயுசும் சுமங்கலத்தன்மையும் இருக்கிற பையன் நீ. தந்தையாருடைய உதவி தக்க வேளையில் பலனில்லாத நிலைகளை பெற்றது. உன்னுடைய தகப்பனுடைய உதவி உனக்கு தக்க வேளையில் பலன் இல்லாமல் போயிடுது. இதான் உண்மை. தந்தையாருடைய வம்ச வழியின்படி இவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும்னு கேட்டேன். தாயுடைய ஆயுளை போல் பெருக்கி இருக்கும். உறவினர்களில் கல்யாணம் முடிக்கக்கூடாதுன்னு உத்தரவு. சொந்தக்காரங்களில் கல்யாணம் முடிக்கக்கூடாது. திருச்செந்தூர் பகுதி செல்லும் வழியில் உனக்கு பெண் இருக்குது. அங்கேருந்து ஒரு துப்பு வரும். அந்த ஏரியாவில் உனக்கு பெண் கிடைக்கும். கல்யாணம் முடிச்சிருவேன். வைகாசிக்குள்ளே அந்த திருமணம் நடந்துடும். கால் வந்துட்டு வா. இப்போ பணி செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் மர இடைஞ்சல் இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாமல் மாட்டிக்கிடாத அதிலே பணியை செய். 6 மாதங்கள் வரை அங்கே இரு. அடுத்து வேலை வழி கிடைக்கும். இந்தா பக்கத்தில் வா. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்களா? வண்டிகள் நிறைய நிற்க வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில். வியாபார ஸ்தாபனம் பாளையங்கோட்டை பகுதி யார்? எந்த ஊர்? கரெக்டு. 1 2 3 தலை ஓடு கடையெல்லாம் உங்கள் ஊருக்கு பரவல இருக்கோ? இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்குகிற கடை இருக்கோ? பரவல தெரியுத. கால் வந்துட்டு வாங்க. கர்பசாமிக்கு ஆய் ஓட பக்கம் வர நீ வாங்க. உங்கள் வீட்டில் வீட்டுக்கு பின்னால் ஓடை இருக்காடா? முன்னாடி அந்த ஓடை பகுதியில் ஒரு கோயில் இருக்க சாமி. அது என்ன சாமி? சொல்லமாட சாமி. இன்னும் ஆடிக்கிட்டு வரானே, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா.
1.5 வருஷ காலம் தொழிலை பற்றியும் பணத்தை பற்றியும் மனவேதனை நடந்துக்கிட்டே இருக்கும். 1 ஜாதகம் குறி கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு தெளிவான விடைகள் நிறைய இடத்துல கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவான விடைகள் கிடைக்காது. அது ஏன் அப்படின்னு கேட்டால், குலதெய்வத்தினுடைய நடமாட்டத்தின் தன்மை குடும்பத்துக்குள்ளே குறைவு. உள்ளத்தில் உணர்ச்சியும் ஆங்காரமும் இருக்குமே தவிர அருள் பாலிப்பு இல்லை. அதனால் என்ன செய்யுது, அந்த தெய்வத்தினுடைய தொடர்பு நிலை குறைந்த காரணத்தினால் அந்த விளக்கங்கள் பல பேருக்கு கிடைக்கல. இதுதான் உண்மை. அவசியமில்லாமல் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய விதி உனக்கு இருக்குது. ஆனால் உன்னுடைய குலதெய்வம் மறைந்து நின்றாலும் உன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் உண்மை. அப்படி ஒரு தீயவை நடக்கவே செய்யாது. உனக்கு வேறு என்ன வேணும்? மகளுக்கு வேலை 6 மாதத்துக்கு பிறகு நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு உடல்நிலை சரியாயிடும். கூட்டு வந்துருங்க. இந்தா ஜெயிச்சுக்கா, வா மகளே, பக்கத்தில் வா. உடல்நிலை மட்டுமில்லடா, இன்னொரு குறை இருக்குது, தெது தரேன். இந்தா பக்கத்தில். நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. சரி, புண்ணியம் கிடைக்கட்டுப்பா. வா. டிஎன்பிஎஸ்சி எழுதுனியா? பாஸ் ஆகிட்டப்போ. ஆனந்தமடையுங்கள், ஆனந்தமடையுங்கள். கருப்பசாமி, என்னுடைய முன்னோர்கள் வம்சத்தில் உள்ள தெய்வம் இப்போதைக்கு எங்களுக்கு துணை இருக்கா இல்லையான்னு ஒருத்தனுடைய உள்ளத்தில் சந்தேகம் இருக்குப்பா. நீங்கள்லாம் திருநெல்வேலியா? எந்த இடம்? என்ன தெய்வம் அக்கா? முன்னோர்கள் வணங்க குலதெய்வம் தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? திருநெல்வேலி எந்த இடம்? புரிஞ்சுக்கிட்டியா? அங்கே இருங்க, வாரேன். புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? நெல்லை மாவட்டம் பூரா வந்து நிற்கிறாங்க. கருப்பசாமிக்கு கோம்பை எல்லை, கோம்பை கால் ஒன்று வரலாம். நாளைக்கு அறிக்கை விடணும் நம்ம. சாமி எந்த ஊர் சொல்லுவாங்க அந்த ஊர் மட்டும் வரணும். பக்கத்தில் உள்ள ஊரில் அங்கெல்லாம் வருவாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வரலாம், ரொம்ப தூரமாக இருந்துக்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு. அண்ணாச்சி வரலாம். அம்மா வரையே யாரு? வீட்டு பக்கத்தில் அம்மா இருக்காளா? யாருப்பா அது? யாரு? அவள் கையில் இருக்கக்கூடிய திரிசூலத்தில் ஒரு குறை இருக்குன்னு சொல்லுதாங்களே, இந்த சூலம்லாம் நல்லா இருக்கா? பார்க்கல. உன் பிள்ளைக்கு என்ன செஞ்சு தரணுன்னா இப்போ இவ்வளவு தானே? கண்ண முடிக்கா? அம்மா நீ குங்குமம் கொடுப்பியா? கொடுத்துருவியா? காலில் வந்துட்டு வா. பாப்பா சொந்தம். அது குலதெய்வம். குங்குமம் கொடுக்க வேண்டியவா குங்குமக்காரி. அவளை கேட்டேன், இந்த சித்திரை திருநாளில் கல்யாண சம்பந்தமான அத்தனை வெற்றியும் நடக்கும். அந்த கடன்களையும் நான் தீர்த்துருவேன். சொத்து சொந்தமான குழப்பம் இல்லாமல் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன். என்னை நீ கூப்பிடும் பொழுது உன் முதுகில் ஒரு புல்லரிப்பு தோன்றும். நான் வந்துட்டோம்னு அர்த்தம். போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு அதே கோம்பை பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. என்னப்பா செய்யணும் உனக்கு? எங்கே இருக்கான்? என்னாச்சு? கால் வந்துட்டா.
தங்க நகை வைர நகை குறை இருக்காது. அந்த ஒரு மகன் இன்னும் 3 வருஷம் கழித்து தான் உன்னை வந்து சேருவான். அவன் வயத்துக்குள்ளே மறந்து கிடக்கு, உன்னைய மறந்துட்டான். அவனை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன், அது இப்போ நடக்காது. அவனுடைய குணம் பொன் பொருள் நகை இது சொந்தமான எண்ணத்தில் இருக்கே தவிர பாசத்தில் இல்லை. அதனால் அவனை தெளிவு பண்ணி நான் கொண்டு வரதுக்கு 3 ஆண்டு காலம் அவனுடைய விதி உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு இருக்குது. பொறுமையாயிரு. இப்போ 9 மாத காலங்களாக உச்சியில் இருந்து உடம்பு எல்லாம் முழுக்க உனக்கு வலியும் வேதனையும் படுத்தா எந்திக்க முடியாத குறையும் இருக்குது. இதுக்கு செய்வனை வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. உன் வீட்டு எல்லைக்குள்ளே பாம்பு நடமாடுது, புரியுதா? அது வந்து தெய்வத்தின் சக்தி. ஆனால் விஷப்பூச்சியை உள்ளவரோடாமல் நான் காப்பாற்றிருந்தேன். ஆனால் வீட்டுக்குள்ளே எதுவும் செய்வன இருக்கான்னு பார்த்தேன், நிச்சயமாக அப்படி இல்லை. வீணாக நீ குழம்ப வேண்டாம், என் சக்தி உன்னை காப்பாற்றும். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தாப்பா வெற்றியாகி தரேன். தொழிலை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா தொழில்? பணம் வந்து சேர்ந்தாச்சு, சந்தோஷமா இரு. கால் வந்துட்டு வா. அந்த தாத்தா தூக்கி விடு லைட்டா. வாப்பா. ஏலே உதவாக்கரையாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லுதாடா உன்னை. என்ன இவன் என்னத்தை நினைச்சான்? போக சொல்ல அதை வாங்குவான் இதை வாங்குவான், ஒரு வண்டிக்கும் ஓட மாட்டான். அவன் என்னத்தை கழிச்சிருக்கான்? அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கடா. காலில் வந்துட்டு வா. வாப்பா. வண்டியும் நல்லா ஓட்டித்தாரேன். நிறைய கடன்களும் வேதனையும் வச்சுருக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவைகளையும் தீர்த்து தெளிவாக்கி தரேன். அப்பப்போ கனவுல சில சமயத்தில் தெய்வம் காட்சி தருவது மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னன்னு புரிய முடியாமல் கிடந்து தவிக்கான். உண்மையா இல்லையா? அதையும் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? பணம் தான் வேணும். சொல்லட்டா? பணம் தான் வேணும். இன்னும் ஒரு தரம் சொல்லு. பணம் தான் வேணும். தந்துட்டேன். நல்லா இருடா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குப்பா கல்யாணம்? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வேப்பிலைக்காரியாக மாரியம்பாள் அந்த எல்லையில் இருக்கா, புரியுதா? உன் மகனுக்கு என்ன கருப்புசாமி? அப்படியா? இடையில சோகம் இல்லாமல் இருந்தானா? இடையில உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சா? என்ன செஞ்சது? கால் வந்துட்டு வா. சித்திரை மாதத்தில் பெண் அமையும்பா, மனக்கோலமாக வாழ வைக்கிறேன். செய்தி உண்டு. இந்தா நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு என் வாழ்க்கை ஏற்கனவே மன வருத்தப்பட்டிருக்கேன், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கூடன்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வாடா. கர்மசாமி 2 இடத்துல செய்தி வந்துச்சு. ஒன்று செட் ஆகும்னு நினச்சேன், நடக்கலை. இன்னொன்று அறகுறையான இதாக இருக்குது, ஒரு முடிவு கிடைக்கணும். நடக்குமா நடக்காதா? நீங்கள் நினச்சா நடத்தி வைக்க முடியும், நடத்தி தாங்கன்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா.
ஒருத்தன் நினைக்கான் அதை மாதிரி எனக்கும் நடத்தி வச்சிடக்கூடாதா அப்படின்னா. அவனாவது சின்ன பையன். இது ரெண்டாவது வாரிசோட வேணுமா? அது வேண்டாம், பெண்டிங் வச்சு சொல்லிக்கிறேன். சரி, உங்களை கேட்டு சொல்லிக்கிறேன். கண்ண மூடு. இந்தாடா, இன்னொரு 18 நாளில் இன்னொரு இடம் வருது. அது உனக்கு மனைவியாக மட்டுமே இருக்கும். வச்சு இப்போ இதுக்கு பதில் சொல்லாத. பெண்டிங்காகவே இருக்கட்டும். ஈரோடு அடுத்த ஆளைக்கு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். நிலவுக்கு என்னிடம் ஏனடி கோபம், இன்னொரு முறை. நெருப்பாய் மாறியது உந்தன் மலருக்கு என்னிடம். உனக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. பேரன் பிறப்பான். என்னடா பேர் வைப்ப? வெங்கடாஜலபதிக்கு. இந்தா, இந்த பிரமோத்சவத்துக்கு உட்பட பாக்கியம் வயிற்றில் தோன்றும், வெற்றிகரமாக நடக்கும். இயல்பாகவே கர்மசாமியால் தோன்றும். சயின்டிஃபிக் வேண்டாம். வெற்றி அடைஞ்சு வா. இந்தா, வேறு என்னப்பா வேணும்? தொழில் சம்மந்தமாக கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. அதில் யாராலையும் இடைஞ்சல்லாமல் காப்பாற்றி தரேன். 2 பேர்கள் உன்னை கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தபால்லாம் போடுறாங்க. மாற்றி தந்துடுறேன். நல்லா இருக்கு, போயிட்டு வா. இந்தா, நான் வாரம் கூட. நல்லா இருக்கு, போயிட்டு வா. உடுமலைப்பேட்டை பகுதி பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு? ஈரோடு. என்னம்மா குழந்தை? கால் வந்துட்டு வா. என்னம்மா செய்யணும்? உடனே வேணும். அப்படியா? லஞ்சம் கொடுக்க வேண்டியது கொடுப்பியா? சரி வேண்டாம். ஈரோடு 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 இதில் யார் வீட்டில் 2 கல்யாணம் முடிச்சது? வாடா தம்பி. யாருக்கா 2 கல்யாணம்? சரி உட்கார், கூப்பிட்றேன். நீ கால் வந்துட்டு வா. என்னடா கட்ட? நாரா கட்ட கட்ட. ஏக்கா, எதுவும் கோயிலுக்கு ஆடு கீடு வெட்டுவாங்களா அந்த காலத்தில்? வெட்ட வேண்டியது இருக்கா? சரி, இப்போ இப்போ செஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? போன ஆடி. கால் வந்துட்டு வா. வா. உன் தோட்டத்தை போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ளே நான் இருக்கேன். அப்பப்போ தண்ணீர் பொங்கி வடியும். ஆனால் விவசாயம் குண்டக்க மண்டக்கான்னு விளையாமல் நஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஐயா, நீ தானே இருக்க, நான் ஏன் இவ்வளோ நஷ்டப்படணும்? கொஞ்சம் காப்பாற்றுப்பா. போட்டி பொறாமைக்குள்ளே ஒரு பொம்பளை வைராக்கியமாக நின்று நான் பாடுபடுதேன், காப்பாற்றி கொடுன்னு கேட்கியான். கால் வந்துட்டு வா. மகத்தில் யார் கொடுத்துருக்காங்க? உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? இந்தா, பணச்செலவு இல்லாமல் வேலை வாங்கி தரேன். வெற்றி உண்டு. இந்தா, ஜெயிச்சு வா. ஆனந்தமாக இருப்போ. அதே ஈரோட்டு எல்லை பிள்ளை மகன் சம்மந்தமாகவும் சொத்து சம்மந்தமாகவும் கேள்வி கேட்டு வந்தது. என்னக்கா சொத்து? கால் வந்துட்டு வாங்க. யாரை வேணாலும் சரி போலீஸில் எழுதி கொடுக்க நான் தயாராக இருக்கேன்.
அப்பனாக இருந்தால் நான் ஆப்தாளாக இருந்தால் எனக்கு என்ன? போலீஸில் போய் தீர்த்துக்கிடுவோமா? கருப்பசாமியை சரியாக்கி தரணுமா? கால் வந்துட்டு வா. என்னடா உண்மையை சொல்லி தரணுமா? சாதாரணமாக மூடி மறைச்சு பேசணுமா? ஒரு பொம்பளையால் பாதிக்கப்பட்டு அவன் மயக்கத்தில் பெற்றோர்களை எதிர்த்து நிற்கான். போலீஸுக்கு போகணுங்கிற நிலைமை வந்திருக்கு. தடுத்து நிறுத்தி உங்கள்கிட்ட திருத்தி தரேன். இப்படி வெற்றி உண்டு. பக்கத்தில் வா, காப்பாற்றி வச்சு போய்ட்டோம். இந்தா பணத்தை வச்சுக்கா, தீர்ந்துடும் போ. சாமி எனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்னு கேட்கான். கால் வந்துட்டு வா. இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா நமக்கு என்ன பிரச்சனை? அருமையாக முடிச்சு வைப்போம். என்னம்மா வயது கூடுற பொண்ணாக வருத முடிக்கவா வேண்டாமான்னு கேட்கான். என்னடா வயது டிஃப்ரெண்ட்டு நிறைய வருதுல, அதானே உனக்கு பிரச்சனை? கால் வந்துட்டு வா. பார்த்தியா, அதாண்டி 70 வயசுலோட பொம்பளையை கட்டி வைக்க முடியுமா? அவன் வயதுக்கு 2 வயதுக்கு குறைவு இருக்கணும். பதினாலு குறிப்பு பார்த்தாச்சு, ஒன்றுமே அமையலையே. இந்த மாதத்தில் உனக்கு ஒரு பொண்ணு அமையுது. பெரியவர்களால் பேசி தெளிவு பண்ணி தந்துடுறேன். உனக்கு ஒரு நல்ல துணையை தந்து வாழ வச்சுருந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சு வந்து என்னையை பார், வெற்றி அடைஞ்சிக்கா, நல்லா இருப்பா, புண்ணியம் பட போ. வேலூர் வேலூர் வே 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 வேலூர். நீ மேலூரா? கால் வந்துட்டு வா. மாவட்டத்துக்கெல்லாம் வரக்கூடாது. வேலூர்னா வேலூர் தான் வரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு நேரத்தில் வாழ்வுக்கு எந்த ஆதாரமும் இல்லை கருப்பசாமி, நான் வாழவா சாகவான்னு வந்தேன். இன்னைக்கு உன்னை தூக்கி நிறுத்தி 1 கோடி ரூபாய்க்கு சமானமான சொத்தை தந்து உன்னை வாழ வச்சாச்சு. கால் வந்துட்டு வா. இருக்கட்டும். அந்த முனீஸ்வரங்கிட்ட கேட்டேன், என் பிள்ளை தான்ப்பா, அவன் என் எல்லையில் இருக்கட்டும், அவன் பிள்ளை குட்டிகளை நான் காப்பாற்றுவேன், வாழ வைப்பேன், எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறவன்னு சொல்லிட்டான். ஜம்பா வீடு கட்டிக்கா, என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா, வெற்றி அடைஞ்சிக்கா, கோடி பணம் திரட்டிக்கா. கண்ணமுடு வண்டியை நான் பார்க்கேன். வண்டி ஓடும், கவலைப்படாமல் இரு. வண்டி ஓடும், தொழில் நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் அங்கே தானடா வந்திருக்கிய, எங்கே போனாலும் அங்கே தானடா வந்திருக்கிய. சரி இந்த வச்சுக்கா, பரிசு உண்டாச்சு போயிட்டான். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். கல்யாணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வேலூர் எல்லை. திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாரு? கடன்கள் சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? என்னடா கடன்? எங்க வந்து எங்கம்மா? கால் வந்துட்டு வா. கான்ட்ராக்ட் எடுத்தியா? சில சமயத்தில் 10 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இடையில 2 வீட்டுக்காரன் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னானா? காலில் வந்துட்டுவான். அந்த குற்றம் உன் மேலே தானே தவிர வீட்டுக்காரன் மேலே இல்லை. எல்லார்ட்டையும் டிமிக்கி கொடுக்கலாம், கருப்பசாமிகிட்ட டிமிக்கி கொடுக்க முடியாது. தெரியுமில்ல உனக்கு? உட்காரு. முழுங்கிட்டியா? இப்போ உன்னுடைய தொழில் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு சரிவாகிவிட்டது.